கடைசி கேள்வி பிரதர், இந்த போராட்டத்தில் சமூக தீவிரவாதிகள் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பீங்க, ஒரு 8 பேர் அவங்க இதுலேருந்தே வராங்க, சண்டையை மூட்டுறாங்கன்னு. சூப்பர் ஸ்டார் கரெக்டாக அது முடியும் போது இப்படி ஒரு விஷயத்த பேசுறாரு, முடிஞ்சவன படம் வருது. இதெல்லாம் எப்படி பார்த்தீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்துக்கு முன்னால் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது வேறு மாதிரி இல்லை. நீங்கள் சென்னையிலே மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடந்துருக்குது. கலவரங்களை உற்பத்தி பண்ணுறது யாருன்னா போராட்டக்காரர்கள் கிடையாது. நிச்சயமாக போராட்டம் பண்ணுறவங்க, போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்துறவங்க கிடையாது. இந்த போராட்டத்தை எப்படி முடிக்கணும்னு டிசைட் பண்ணுறவங்க தான். இப்போ வந்து சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏன் அப்படி முடிக்கணும்? அப்படி முடிக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் மாணவர்கள் தான் அந்த பிரச்சனையை பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் அதை அப்படி முடிக்கணும்னு பிளான் பண்ணி கவர்மெண்ட்டே அப்படி முடிக்குது. அப்போது நம்ம யாருக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதை அவங்க எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு போராட்டத்தை ஒரு வெற்றி அடைஞ்ச போராட்டமாக முடிக்கிறதுல யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஸ்டெர்லைட் இஷ்யூவே வந்து அந்த போராட்டத்தை வந்து 90 நாளுக்கு வந்து இவ்வளோ தூரம் போராட்டத்தை கொண்டு போயிட்டு ஸ்டெர்லைட்டை மூடுவோன்னு அறிக்கை விடுற அரசு 10வது நாளே ஒத்துருக்கலாம்ல. ஏன் வந்து இவ்வளோ பெரிய வன்முறை நிகழ்த்திட்டு வந்து அவங்க வந்து இப்போ வந்து மூடுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதே தான் ஜல்லிக்கட்டில் 10 நாள் 15 நாள் போராடினதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருதில்ல, அது முன்னாடியே கொடுத்துருந்தானே. ஆனால் போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றக்கூடாதுன்னு தான் இவங்க இப்போ பாருங்கள். அந்த போராட்டம் வன்முறையாக மாறினதுக்கப்புறம் தான் வந்து ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்து சால்வ் ஆகுது. இங்கேயும் வந்து போராட்டம் வன்முறையாக மாறுது, அதுக்கப்புறம் தான் வந்து போராட்டத்தை இவங்க வந்து அந்த இஷ்யூவை ப்ராப்ளத்தை வந்து முடிக்கிறாங்க. அப்போ போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு வெற்றி கிடைச்சிடக்கூடாது. அப்படி கிடைச்சிட்டா மக்கள் போராட்ட வழிமுறை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்றதில் அரசு இங்கே இருக்கிற வந்து அதிகார வர்க்கம் ரொம்ப கவனமாக இருக்குது. அதுதான் வந்து இதோட எல்லா பிரச்சனையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.